வெல்கம் டு தமிழ்டாக்கிஸ்.net. இன்றைக்கி நம்ம திரை விமர்சன நிகழ்ச்சியில் இயக்குனர் திருக்குமரன் இயக்கத்தில் வெளியே வந்திருக்கிற மான் கராத்தே படத்தை பற்றி பார்க்க போகிறோம். மான் கராத்தே இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோன்னா, ஐடி கம்பெனியில் வேலை செய்யக்கூடிய ஒரு 5 பசங்க ஒரு காட்டுக்கு ஒரு ட்ரிப் போகிறாங்க. அங்கே ஒரு சாமியாரை சந்திக்கிறாங்க. அந்த சாமியாருக்கு மந்திர சக்தி இருக்குதா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக ஆயுத பூஜைக்கு அடுத்த நாள் வரக்கூடிய தினத்தந்தி பேப்பரை கையில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அவர் தன்னுடைய மந்திர சக்தியால் அந்த பேப்பரை வர வச்சு கொடுக்குறாரு. அந்த பேப்பரை பிரித்து பார்த்தா, ஆயுத பூஜை அன்னைக்கு நடக்கிற பாக்ஸிங் போட்டியில் ராயபுரத்தை சேர்ந்த பீட்டர்ன்றவன் 2 கோடி ரூபா போட்டியில் ஜெயிக்க போகிறான் அப்படின்னும், அந்த போட்டியில் அவன் ஜெயிக்கிறதுக்கு காரணம் இந்த 5 பேர் தான் அப்படின்னும் செய்தியாக வருது. அது வரைக்கும் பீட்டர்னா யாருன்னே தெரியாது. இந்த 5 பேரும் பீட்டரை போய் சந்திக்கிறாங்க. பீட்டருக்கும் பாக்ஸிங்னா என்னன்னே தெரியாது. இந்த 5 பேரும் சேர்ந்து அவனை ஒரு பாக்ஸராக தயார் பண்ணுறாங்க. அவனை ஒரிஜினல் பாக்ஸர்னு நம்பி ஹீரோயின்னு லவ் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ஹீரோயினை கைப்பிடிக்கிறதுக்காக ஹீரோவும் பாக்ஸராகவே மாறிடுறாரு. கடைசியாக ஹீரோயினை கைப்பிடிச்சாரா, இந்த 2 கோடியை சம்பாரிச்சாங்களா அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. படத்தை ஆரம்பித்த விதமும் சரி, அதுக்கப்புறம் கதையை கொண்டு போன விதமும் சரி, இன்டர்வலில் ஒரு நல்ல ட்விஸ்ட்டோட இன்டர்வல் பிளாக் விட்டதும் சரி, ரொம்ப அற்புதமாகவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதை விட பிரமாதமாக கொண்டு போக வேண்டிய செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்ததுலேருந்து ஒரு அரை மணி நேரம் வரைக்கும் சீரியஸாக சொல்ல வேண்டிய சீன்லாம் காமெடி பண்ணுறேன்னு சொல்லி கோவம் வர்ற மாதிரி காமெடி பண்ணி வச்சுருக்காங்க. குறிப்பாக சொல்லப்போனால், பாக்ஸிங் தெரியாத ஒருத்தன் பாக்ஸிங்கில் ஃபைனல் வரைக்கும் வரணும்னா நேரடியாக ஃபைனலுக்கு வந்துட முடியாது. ஃபஸ்ட் ரவுண்டு, செகண்ட் ரவுண்டு, செமிஃபைனல், ஃபைனல் இப்படி தான் வர முடியும். அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட் ரவுண்டில் இவர் சந்திக்கக்கூடிய ஃபைட்ரு அவனும் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டராக தான் இருப்பான். அந்த மாதிரியான ஃபைட்டருங்கெல்லாம் சந்திக்கிற சீனை காமெடி பண்ணுறன்ற பேரில் கோமாளித்தனமாக எடுத்து வச்சுருக்காங்க. கடைசியாக அந்த கிளைமேக்ஸில் வில்லன் கூட பண்ணுற ஃபைட்டை மட்டும் தெளிவாக எடுத்து வச்சுருக்காங்க. இந்த மற்ற ஃபைட்டுங்களையும் தெளிவாக எடுத்திருந்தாங்கன்னா இந்த படத்தை ஒரு முழுமையான படம் அப்படின்னே சொல்லியிருக்கலாம். பொதுவாக ஒரு படம் வெளியே வருதுன்னா அந்த படம் நல்லா இருக்குமா நல்லா இருக்காதா, ஓடுமா ஓடாதா அப்படி தான் எல்லோரும் பேசுவாங்க. ஆனால் இந்த படம் வெளியே வந்தால் ஓடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு பூரா ஒரு குரூப்புக்கு பரப்பிட்டுருச்சு. அதுக்கு காரணம் என்னடான்னு கேட்டால், வந்து ஒரு 4-5 படம் கூட ஆகலை, அதுக்குள்ளே 5 கோடி ரூபா சம்பளம் கேட்குறாரு, பண்ணுற அலப்பறை தாங்கவே முடியல, பயங்கர பந்தா பண்ணுறாரு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் உண்மைதாங்கிற மாதிரி இந்த படத்தோடைய ஆடியோ ஃபங்க்ஷனு கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்துச்சு. அந்த ஆடியோ ஃபங்க்ஷனில் சிவகார்த்திகேயன் வரும்போது சுமாராக ஒரு 50 பவுன்சர்களோடு வந்தார். ஆடியோ ஃபங்க்ஷன்னா அதில் முக்கியமான விருந்தினர் யாருன்னா பத்திரிக்கையாளர்கள் தான் முக்கியமானவங்க. ஆனால் இந்த பவுன்சர்கள் என்ன வேலை பார்த்துட்டாங்கன்னா, பத்திரிக்கையாளர்கள் பூரா தூக்கி வெளியே போட்டு இந்த மாதிரி ஆளுங்களே உள்ளே விட்டாங்க. இதனால் பத்திரிக்கையாளர்களுக்கே பெரிய வருத்தமும் உண்டு. இந்த படத்துடைய ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னால் தான் கோச்சடையனுடைய ஆடியோ ஃபங்க்ஷன் நடந்தது. அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்திருந்த ரஜினிகாந்த், ஷாருக் கான் உள்பட தனித்தனியாக தான் வந்திருந்தாங்க. ஆனால் இவர் இவ்வளோ பந்தா காட்டுறாரு, இவர் என்ன ஆக போகிறாரோ அப்படின்னு பத்திரிக்கையாளர்கள்லாம் பேசிக்கிட்டாங்க. இந்த விஷயம் பத்திரிகைகள்லாம் கூட செய்தியாக வந்துச்சு. அதனாலேயே இந்த படம் ஓடக்கூடாது அப்படின்னு நினச்சவங்க ஜாஸ்தி. ஆனால் இந்த படம் இன்றைக்கி வெளியான பிறகு உண்மையான நிலைமை என்னென்னா, இது வரைக்கும் காமெடி ஹீரோவாக இருந்த சிவகார்த்திகேயன் ஒரு படி மேலே போய் ஆக்ஷன் ஹீரோவாக ப்ரமோஷன் வாங்கியிருக்காருன்றது தான் உண்மை. இந்த படத்தோடைய வியாபாரத்தை பற்றி பார்த்தோன்னா, சிவகார்த்திகேயனுக்கு மட்டும் 5 கோடி ரூபா சம்பளம், படத்தோடைய மொத்த பட்ஜெட்டு 15 கோடி ரூபா. படம் ஜனவரி மாதமே எடுத்து முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் படத்தை போட்டு பார்த்த ஏஆர் முருகதாஸ் படத்தில் கிளைமேக்ஸ்லாம் திருப்தி இல்லாதனால மறுபடியும் ரீஷூட் வச்சுருக்காங்க. அந்த ரீஷூட்டுக்கு மட்டுமே 3 கோடி ரூபா செலவு பண்ணியிருக்காங்க. அதனால் மொத்த பட்ஜெட் 18 கோடி ரூபாய் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் படத்தோடைய ரிலீஸுக்கு மட்டும் இது வரைக்கும் எந்த படத்துக்கும் இல்லாத அளவுக்கு 7 கோடி ரூபா வரைக்கும் விளம்பர செலவு பண்ணியிருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் சேட்டலைட் ரைட்ஸு, ஓவர்சீஸ் ரைட்ஸு, தியேட்ரிக்கல் ரைட்ஸுன்னு சுமாராக ஒரு 40 கோடி ரூபா வரைக்கும் பிஸ்னஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. சமீப காலமாக ரிலீஸுக்கு முன்னாலே இவ்வளோ சின்ன முதலீட்டில் இவ்வளோ பெரிய லாபம் கிடைச்ச படமும் இதுதான் சொல்கிறாங்க. இந்த படத்தை இவ்வளோ பெரிய விலை கொடுத்து வாங்கினவங்களுக்கு இன்றைக்கி படம் ரிலீஸ் ஆகிருக்கு, மிகப்பெரிய ஓப்பனிங் கிடச்சிருக்கு. அதாவது அஜித், விஜய் இவங்க படங்களுக்கு அடுத்தபடியான வசூல் இந்த படம் ஆகிருக்கு இன்றைக்கி. அதனால் இந்த படம் நிச்சயமாக போட்ட காசு வந்துடும்னு சொல்கிறாங்க. அதுக்கு மேலே லாபமும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏஆர் முருகதாஸோடைய கதையாச்சே, படத்தில் கொஞ்சமாவது லாஜிக் இருக்கும் அப்படின்னு நம்பி வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு ஒரு ஏமாற்றத்தை தான் கொடுக்கும். ஆனால் எந்த லாஜிக்கும் எதிர்பார்க்காம ஒரு படமாக மட்டும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக குடும்பத்தோடு இந்த படத்தை ஒரு முறை பார்க்கலாம். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.